மம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மினோட எஃப்எஃப் தான், சிஇஓ சீக்ரெட்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்களும் வந்துட்டு பாடா ஒரு வழியாக முடிஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு சாப்பாடை வாயில் வைக்க போகும்போது டக்குன்னு அவங்கள ஒரு கை பிடிச்சிருக்கோம். வேறு யார்? நம்ம குட்டி தான். ஸோ அவங்க லிட்டில் பிரின்சஸோ அக்கா அப்படிங்க இப்போ என்னம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. என்னடா குட்டி அப்படின்ட்டு. அது நீங்கள் அப்பாவுக்கு எடுத்து வச்சிங்கள, இப்போது டேடி உங்களுக்கு எடுத்து வைப்பார் டேடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிளேட்டை ஜிமின் பக்கம் அப்படியே தள்ள தீ அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. வேணாம் அப்படின்னு நீங்கள் வாயிலேருந்து வார்த்தையே வராமா மண்டே மட்டும் ஆட்ட. பாப்பாவும் அதை கவனிக்கலை. அவ்வளோ வந்துட்டு டேடி உங்களுக்கு அவங்க எடுத்து வச்சாங்கல்ல, நீங்களும் அதே மாதிரி எடுத்து வைங்க அப்படின்னு சொல்ல. ஸோ ஜிமினும் உங்களுக்காக கொஞ்சம் ஃபுட்டு எடுத்து அந்த பிளேட்டில் வைக்க பாடா அப்படின்னு இருக்குது. ஸோ பாப்பாவும் வந்துட்டு மறுபடியும் உங்ககிட்ட பிளேட்டை நகர்த்தி இப்போ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ வச்சு சாப்பிட விடுறி அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போதோ அப்படிங்கிற பயமும் இருக்குது. ஸோ பாப்பாவோ என்னையும் நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்படின்னு பார்த்துட்டு ஆமாடா குட்டி, உங்களை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். சூப்பர். என்ன டேடியும் அக்காவும் லவ் பண்ணுறாங்க, அதே மாதிரி டேடியும் அக்காவும் கூட ஒருத்தர் லவ் பண்ணணும், இப்படி நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிக்கிறா. உங்களுக்கும் தூக்கி வாரி போட்டுது. விட்டா அப்படியே அந்த சேனலுக்கு கீழே வந்துருப்பீங்க. அப்படியே டேபிளை பிடிச்சிட்டு அத்தி மகமாயி இந்த பொண்ணு என்னெல்லாம் பேசுகிறா அப்படின்னு இருக்கும். இவன் லவ்னு எதோ மீன் பண்ணுற. ஆக்சுவலி குட்டி பாப்பா லவ்னு அன்பை தான் மீன் பண்ணியிருப்பாள். இருந்தாலும் அப்படி ஒரு இடத்துல அப்படி சொன்னால் ஒரு மாதிரி இருக்குல்ல. நான் இந்த வீட்டில் மறுபடியும் ஒட்டிகிட்டு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நேற்று நடந்ததெல்லாம் கனவுமாக இருக்குது. இன்னுமே எனக்கு அந்த ரூம்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு ஒரு தெளிவில்லை. இதில் இவ வேற இப்படி யாராவது 3 பேர் உட்காந்து சாப்பிட்றத பார்த்தாலே ஒரு ஃபேமிலியாக தான் நினைப்பாங்க. உங்களுக்கும் ஒரே பயங்கர குழப்பமாக இருக்குது. ஜிமின் வாயை திறக்கல. அவன் வந்ததுலேருந்து அமைதியாக இருக்கான். ஆனாலும் உங்களுக்கு ஒரே ஒரு நிம்மதி. இந்த வீட்டில் எந்த பர்மிஷன் இல்லாமல் யாரும் அப்படி உள்ளே வந்துட முடியாது, அதுவும் டைனிங் ரூமுக்கு. அந்த தைரியத்தில் நிம்மதியாக இருக்கீங்க. எங்கள் குட்டியோ வந்துட்டு தனக்கு வேணுங்கிறத எடுத்து போட்டு அவள் பாட்டுக்க சாப்பிட்றா. ஜிமினோ பட்டு தான் பாட்டுக்க சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்கள் மட்டும்தான் இப்போ நான் சாப்பிட்றதா வேணாமா, இந்த மனுஷன் வச்சு அதெல்லாம் சாப்பிட்ணுமா அப்படின்னு ஒன்றும் புரியாமல் திருத்துறன்னு முழிச்சிட்ருக்கீங்க. இப்போது அங்கே ஃப்ரைடே வந்து பாஸ் அவங்கள பார்க்க அவங்க கிராண்ட்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவனும் அவங்க அதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே வெளியிலேருந்து பாடி கார்ட்ஸ்க்கு என் பேத்தியை பார்க்குறதுக்கு எனக்கு யாரடா பர்மிஷன் கொடுக்கணும், விலகுங்கடா விளக்குனுங்களா, நான் போய் என் பேத்தியை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவங்களும் உள்ளே வர. இப்போ பாப்பாவோ வந்துட்டு ஹை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கேருந்து குஷி ஆகுறா. உங்களுக்கோ அடுத்து யாரா ஆக மொத்தம் நான் சாப்பிட்ட மாதிரி தான் அப்படின்ட்டுருக்கு உங்களுக்கு. உங்கள் பிரச்சனை அப்படி நீங்கள் பார்த்துட்ருக்க. அப்போ ஜிமினோ அப்படியே அந்த பாட்டியை பார்த்ததும் கொடுக்கணும்னு போய் பாட்டி நீங்கள் எதுக்கு இப்போ வரணும், என்கிட்ட சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல, எதுக்கு உங்கள் உடம்பு முடியாத நேரத்தில் இந்த மாதிரி அலைச்சல் அப்படிங்கிற மாதிரி அவன் போய் நிற்க. அடா ராஸ்கல், யாருக்குடா உடம்பு முடியலை, நான்லாம் நல்லா தாண்டா இருக்கேன். என் பேத்தியை பார்க்குறதுக்கு நீ வேற எனக்கு பர்மிஷன் கொடுக்கணுமா? உன் தாடியனுங்க கிட்ட சொல்லி வை, இந்த மாதிரிலாம் என்னை தடுக்கக்கூடாதுன்னு. என் பேத்தியை பார்க்க நான் எப்போ வேணாலும் வருவேன். குட்டிமாக்கு அடிபட்டிருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை வந்து சொல்லணும்னு உனக்கு தோணலைல்ல. என்னெல்லாம் பாட்டியை நினச்சாதானடா நீ சொல்கிறதுக்கு, விலகுடா அவன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு அப்படின்னு ஜிமினை பிடிச்சி தள்ளிக்கிட்டு பாட்டியோ பாப்பாவை பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. பாட்டியோ அப்படியே பாப்பா கிட்டே போய் அவளை ஃபுல்லாக பார்க்குறாங்க. அவங்களோட கண் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்க இப்போது கை உடஞ்சி போய் கட்டு போட்டுக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஜிமின் கண்ணா, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு பொறுப்பான ஒரு ஆளை போடு அப்படின்னு. உன்னால் உன் கம்பெனியும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்க்க முடியாது, குழந்தையும் பாதுகாப்பாக பார்த்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், நீ ஏன் கண்ணா அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? இப்போ பாரு, நம்ம வீட்டு தேவதைக்கு இப்படி ஆயிடுச்சு. குழந்தடா அவ எவ்வளோ தாங்குவா? இப்போவே இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது. குழந்தைக்கு அவளை நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆளாக பார்த்து போடு. ஜிமினோ பாட்டி, அது ஒரு ஆக்சிடெண்ட், நான் என் பொண்ணை நல்லாவே பார்த்துக்குவேன், அது மட்டும் இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். நீ பார்த்த அலட்சணம் தான் தெரியுதே அப்படின்னு பாட்டியும் வந்துட்டு குழந்தைய தூக்கி வச்சுட்டு நடா கண்ணா அடிபட்டுருச்சா அப்படின்னு கொஞ்சிகிட்ருக்க. குழந்தையும் வந்துட்டு பாட்டி
கவலைப்படாதீங்க, என்னை பார்த்துக்க ஹீரா அக்கா இருக்காங்க, அவங்க என்னை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு குழந்தை சொல்ல பாட்டிமாவோ அக்காலாம் சரிப்பட்டு வராது கண்ணா, உனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ. இப்போ தான் அங்கே ஓரமாக நீங்கள் பாவீங்களா என்னை சாப்பிட கூட நிம்மதி விட மாட்டேங்கலான்னு இங்கே நடக்கிறது என்ன அப்படியே பேன்னு பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க. ஸோ உங்களை அப்படியே பார்க்குறாங்க. உங்களை குறுன்னு பார்க்க நீங்களோ டக்குன்னு பார்க்குறாங்களே அப்படின்ட்டு டக்குன்னு எழுந்து வணக்கம் பாட்டி அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்களும் உங்ககிட்ட வந்து யாருமா நீ அப்படிங்க. நீங்களோ நான் ஹீரா அப்படிங்கிறீங்க. பார்க்க ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்க அப்படிங்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு நீங்கள் அவ்வளோ அழகாக தெரியுறீங்க. அவங்க கண்ணுக்குள்ள நீங்கள் பொதுவாகவே அழகாக தானே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கோ இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வர்றதுக்கான அத்தனை அம்சமும் அப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே மெய் மறந்து பார்த்து உங்கள் கிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கோ இப்போ நான் இதுக்கு என்ன பதிலை சொல்கிறது, முதல் சொல்கிறதா வேணாமா, இந்த மாட்ட நான் பேசலாமா கூடாதா, ஒன்றும் புரியல, திருன்னு நீங்கள் முழிச்சிட்டே நிற்கா. அவங்களோ அப்படியே உங்களே பார்த்துட்டு ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்க, உனக்கு கல்யாணம் மட்டும் ஆகலைன்னு வச்சுக்கோ, என் பேரனையே கட்டிக்கோ அப்படின்னு அவங்க சொல்ல உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. எதே அப்படின்ட்டு நான் என்ன வேலைக்கு வந்தால் என்ன வேலைடா பார்க்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பாட்டியோ விடாததான் இல்லை அவங்கள அப்படியே பிடிச்சிக்கிட்டு இங்கே நிற்கிறானே ஜிமின் என் பேரன், அவன் இந்த உலகத்துலேயே அழகானவம்மா, அது மட்டும் இல்லை அவன் தான் ரொம்ப பெரிய ஆள், இங்கே பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வச்சுருக்கிறது என் பேராண்டி தான். உனக்கு தெரியுமே உலகத்துலேயே டாப் 10 பணக்காரங்களில் அவனும் ஒருத்தன். வீரமானவன், விவேகமானவன், அழகானவன். அவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு 10 மாதத்தில் அழகான குழந்த பிறக்கும், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு பாட்டியோ உங்களை பார்த்த சந்தோஷத்தில் எப்படியாவது பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், நம்ம பாப்பாவுக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. பாட்டி அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. உங்கள் மைண்ட்லேயோ இது என்ன ஆடியோ ஆஃபரா, அது சரி ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு தள்ளி விட்டுருவாங்க போல இருக்குது. இந்த மனுஷனுக்கு என்ன குறைச்சல், அவ்வளோ அழகாக இருக்கார், ஆம்பளைங்களுக்கு உண்டான அத்தனை அம்சமும் பக்காவாக பொருந்திருக்கு, ஹேண்ட்ஸமாக இருக்கான், அழகாக இருக்கான், பணத்துக்கு பணம் எல்லாம் இருக்கும் போது இவங்க ஏன் இவரை இப்படி ஏதோ ஆஃபரில் தள்ளி விடுற மாதிரி தள்ளி விடுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மைண்டெல்லாம் அப்படி தான் இருக்குது. மீனும் டக்குன்னு இதுக்கு மேலே விட்டால் அவ்வளோதான், பாட்டி பேசியே சாவடிச்சிடும் அப்படின்ட்டு. பாட்டி ஹீரா இந்த வீட்டுக்கு வந்திருக்கா நர்ஸ், நம்ம ஜோயை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கா, அவள் நம்ம பாப்பாவை பார்த்துக்குவா, புரியுதுங்களா? இப்படிலாம் நீங்கள் எதையாவது பேசி ஏடாக்கூடமா அவளை பயமுடுத்தாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க பாட்டி அப்படின்னு அவனும் இடைய போத்து அமைதிப்படுத்துகிறான் பாட்டியை. இது வந்து ஜிமினோட பாட்டி தான். ஸோ அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் ஜிமினை கண்ணும் கருத்தமாக வளர்த்தது அவங்க தான். அவன் கல்யாணம் பண்ணிக்கலேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் குழந்தையோடு வந்து நின்றுட்டுருப்பான். அவனை மாதிரியே குழந்தை இருக்குது, டிஎன்ஏ டெஸ்ட்டும் அவனோடதுன்னு சொல்லும் போது அவங்களால அதை ஏற்றுக்க முடிஞ்சு. ஸோ பேத்தி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் என்ன, அவன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கானுங்கிறதா வருத்தம். அப்பப்போ ஜிமினை கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு 80 வயசுக்கு மேலே ஆச்சு. குழந்தைத்தனமாக நடந்துக்கிறதுனால ஜிமினும் அவங்க மேலே வந்துட்டு பெருசாக கோவப்பட மாட்டான். ஆனால் அதே சமயம் அவனால் கல்யாணமும் பண்ணிக்க முடியல. இது வரைக்கும் ஜிமின் அவங்க சொல்லி எதையும் தட்டினதில் அவன் கேட்காத ஒரே ஒரு விஷயம்னா அவன் கல்யாண விஷயம் மட்டும்தான். ஸோ அவனை வந்துட்டு ஓரளவுக்கு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ண. பாட்டியோ ஓ அப்போது நீ தான் என் கொல்லுப்பேத்தியை பார்த்துக்க வந்த பொண்ணாமா, உன் பேர் ஹீராவா அப்படின்னு அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்கள அப்படியே பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு கட்டிக்கோன்னு சொல்லும் போது இருந்தது தான் இப்பயும் இருக்குது. அவங்க நர்ஸ்ன்னு சொன்னது ஒன்றும் அவங்க முகம் மாறலை. அவங்க உங்களை இயல்பாக தான் நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கும் புரியுது. என்னம்மா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க, பயப்படாத, நான் ஒன்றை கடிச்சு வச்சிட மாட்டேன் அப்படின்னு பாட்டியோ கிண்டல் பண்ணுறாங்க. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஜிமினோ ஐயோ பாட்டி ஆரம்பிச்சிச்சுன்னு, பாட்டி பாருங்கள் குழந்தை சாப்பிட உட்காந்தா, நீங்கள் என்னன்னா அவளை சாப்பிட விடாமல் இப்படி பேசிகிட்டே இருந்தா அவளுக்கு பசிக்காது, அப்புறம் அவளை பார்த்துக்கலன்னு என்னையவே குறை சொல்ல வேண்டியது அப்படின்னு ஜிமின் கத்துறான். ஜிமினுக்கோ குழந்தையும் சாப்பிடல, அதையும் தாண்டி நீங்கள் வேறு ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கீங்க சாப்பிடாம, அதை விட பாட்டி வேறு இப்படிலாம் கேட்குது, தர்ம சங்கடமாக இருக்கும்ல அவனுக்கு புரியுது. ஸோ அதனால தான் வந்துட்டு எப்படியாவது வந்து பாட்டியை கன்வின்ஸ் பண்ணான்னு பார்க்க. பாட்டிக்கோ இவன் ஒருத்தன் பேச விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க கையை விட்டு பாட்டி இப்போ அப்படியே ஜிமினை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு,
நானும் பல வருஷமாக உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீயும் இன்னும் அந்தாங்கிறிய தவிர எதுவும் ஒழுங்காக செஞ்ச பாடில்ல, எல்லாத்துலேயும் அறகுறை அப்படின்னு அவனை திட்டுது. நீ மட்டும் காலத்தில் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நான் ஏன்டா இப்படி இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியல. வயசாகிடுச்சுல பாவம், அவங்களுக்கு மூச்சு வேறு எடுக்க ஆரம்பிக்குது. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தனால உடனே அவங்களுக்கு சேர் எடுத்துகிட்டு வந்து போட அதில் அப்படியே உட்காந்துட்டு, அப்பா முடியலடா, இந்த வயசான காலத்தில் என்னை இப்படி போட்டு அதிகழிக்கிறியடா அப்படின்னு அவனை திட்டிட்டு இருக்க. பாட்டி அப்படிங்கிறான். கொஞ்சம் அழுத்தி சொல்லும் போது தான் பாட்டிக்கு புரியுது தான் கொஞ்சம் ஓவராக போயிட்டோம் அப்படின்னு. பிகாஸ் ஜிமினை பொறுத்த வரைக்கும் ஜிமின் அவன் குழந்தை, அவளோட பிறப்பு ரகசியம் யாருக்குமே தெரியாது. ஸோ வந்துட்டு முதல்ல சிலருக்கு தெரிஞ்சதை தவிர அதுவும் குழந்தைக்கு மெயினாக தெரியாது, அது தெரியவும் கூடாதுன்னு நினைக்கிறவன். அங்கே நீங்கள் புதுசான ஆள் தானே, உங்களுக்கு எதுவுமே தெரியாது தானே, உங்கள் முன்னாடி பேசுகிறது அவனுக்கு வந்துட்டு நீங்கன்னு இல்லை, அங்கே இருக்கிற மெய்டு எல்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்க முன்னாடிலாம் பாட்டி வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் பாப்பாவை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவன் கல்யாண விஷயம் அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல, அப்படி பர்சனல் பேசுகிறதுனால அப்படியே பாட்டிக்கு புரிய வருது. ஸோ பாட்டியை வந்துட்டு, ஐயோ ஜாய் கண்ணு, உனக்கு நேரம் ஆச்சு பாரு, ரொம்ப நேரமாக நீ சாப்பிடாமல் இருக்கடா, போய் சாப்பிடு கண்ணு அப்படிங்கிறாங்க. உங்கள் மண்டைக்குள்ளேயும் இப்போ தான் மணி அடிக்குது. ஆமாம், நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், பாப்பா இருக்கா இவன் இருக்கான், ஆனால் இவர் ஒய்ஃபையே காணோம். அந்த அம்மா இருக்கா இல்லையா ஒன்றுமே புரியல. அது இருந்தால் எதுக்கு நர்ஸு, அப்போ என்னவா இருக்கும்? அது மட்டும் இல்லை, இந்த பாட்டி யார், இவங்களை இப்போ தான் பார்க்குறேன், இத்தனை நாள் இந்தம்மா இங்கே இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் தீவிர யோசனையில் இருக்கீங்க. ஏன்னா வந்த நாள்லேருந்து நீங்கள் ஜிமினியும் பொண்ணையும் தவிர அந்த வீட்டில் யாரையும் பார்த்ததில்ல, இவ்வளோ பெரிய வீட்டில் யாருமே இல்லையா, இவங்க மட்டும் தனியாக இருக்காங்களான்னு அப்படின்னு நீங்கள் இப்போ தான் சுய ஆலோசனையில் இருக்கீங்க. ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் சிந்திச்சுட்டு அப்படியே திரும்ப அங்கெல்லாம் அதுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தூக்கி வாரி படுது, எப்படா உட்காந்திங்க லகட பண்ணிக்கலாங்கிற மாதிரி அப்படியே திரு முடிச்சுட்டு பார்க்க பாட்டி கூட அப்படியே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த சேரில் வந்து உட்காந்துருக்காங்க. பிகாஸ் அவங்க தான் வந்துட்டு அந்த வீட்டோட அது என்ன சொல்கிறது, எல்லா வீட்லேயும் இந்த வயசானவங்களுக்கு தான் முதல் மரியாதை, அந்த மாதிரி அவங்களுக்கு தான் அவங்க பாரம்பரியமாக எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்கள பார்த்தது உங்களுக்கு ஒரு சர்க்காகிறீங்க. இப்போ நான் உட்காந்து சாப்பிட்லாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த குடும்ப சட்ட திட்டம் அது மாதிரிலாம் ஏதாவது கடைப்பிடிச்சா, நான் சாதாரண ஒரு வேலைக்கார பொண்ணு, நான் எப்படி இவங்களோட உட்காந்து சாப்பிட்லாம், அதுவும் ஜிமின் பக்கத்தில், ஐயோ கடவுளே, இப்போ நான் உட்காரதான் வேணாமா, ஒன்றும் புரியலையே, எனக்கு காலையில் என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்றைக்கி எல்லாம் என்னை வச்சு செய்யுது, சாப்பாடு நேரத்தில் இப்படி, இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற பீதியிலேயே அப்படியே முழிச்சுட்டு நிற்கிறீங்க. அங்கே இன்னும் நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு பாட்டியோ அங்கேருந்து எழுந்து வந்து அவங்க கையை பிடிச்சி, என்னம்மா இன்னும் நின்றுக்கிட்டே இருந்தால் எப்படி, உட்காந்து சாப்பிடு, உனக்கு பசிக்கலை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கையை படித்து கூட்டிகிட்டு வந்து உங்களை மறுபடியும் அங்கேயே உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. எல்லா வீட்லேயும் அந்த கிளடு கட்டிங்கெல்லாம் வந்துட்டு எதையாவது சொல்லி நைன்னு பேசி தான் பார்த்துருக்கீங்க. இங்கே இந்த அளவுக்கு மரியாதையாக நடந்துக்கிறாங்களே, அதுவும் ஜிம்மினே எப்படிலாம் பேசுவான்னு தெரியும், ஆனால் அவங்க பாட்டி இவ்வளோ சாஃப்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களோ, கண்ணு நல்லா சாப்பிடணும் தெரியுதா, இந்த காலத்து பிள்ளைங்க எங்கே ஒழுங்காக சாப்பிட்றீங்க, கண்டது கலையதை சாப்பிட்டுட்டு அப்புறம் உடம்பு போட்டுருச்சுன்னு டயட்டை கேட்டுன்ட்டு ஒழுங்காக சாப்பாடை சாப்பிட்றதில்ல, நீ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதம்மா, தான் ரொம்ப முக்கியம், ஆரோக்கியமானதை அளவில்லாமல் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நல்லா சாப்பிடுங்கிறத சுற்றி வலிச்சு சொல்கிறாங்க. உங்களுக்கும் புரியுது, நீங்களும் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் கிடக்குது, சாப்பிடு கண்ணு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பார்க்கும் போது உங்களுக்கு இவ்வளோ நேரம் இருந்த ஒரு இறுக்கம் போய் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு புதுசாக ஒரு உறவு கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை ஒரு நிம்மதியோ அப்பாடா அப்படின்ட்டு ஒரு 2 வாய் சாப்பாடு தான் வச்சுருப்பீங்க. அப்போ அவங்களோ, பரவாயில்லம்மா நீ நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடு, சரி பாட்டி அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்க, அப்புறமா நம்ம பொறுமையாக கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு முழுங்கின சோறு தொண்டைக்குள்ளே அப்படியே டக்குன்னு லாக்கப் ஆடுது. அவங்களால முழுங்கவே முடியல, டக்குன்னு தண்ணி எடுத்து குடிச்சு அப்பாடா அப்படின்னு முழுங்கிட்டு அப்படியே அந்த அம்மாவை பார்க்குறீங்க. அவங்களும் அவங்கள பார்த்து அழகாக சிரிச்சிட்ருக்க, ஐயோ இந்த கிளவி நம்மளை விடாது போல இருக்கு, ஐயோ இந்த பேச்சை இப்போதைக்கு முடிக்க மாட்டாங்க போல் அப்படின்னு இருக்குது. அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்க, அவனும் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டுக்க, இந்த ஆள் ஏதாவது கண்டுக்கிறாரா, நமக்கு என்னன்னு சாப்பிட்றாரு, ஓ ஒரு வேளை இப்படி தான் அந்த பாட்டி ஏதாவது உளறிட்டுருப்பாங்க போல், வயசாகிடுச்சுல, ஸோ நம்மளும் கண்டுக்காமல் இருக்கணுமோ, ஓகே அவரே கணக்கில் நம்ம மட்டும் இதுக்கு ஃபீல் பண்ணோம், ஏதோ அவங்க உளறிட்டுருக்காங்க, அப்புறம் அவங்களே மறந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சரி பாட்டி அப்படின்ட்டு நீங்கள் இதுக்கப்புறம் எதை பற்றி கவலைப்படாதடி, சாப்பிட்றீ போதும் கவலைப்பட்டதடிங்கிற மாதிரி டக்குன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்து உங்களை பார்த்து சிரிச்சுட்டு சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை அதுக்கப்புறம் குனிஞ்ச தலை நிமிராமல் சாப்பாடு மட்டும் தான் நமக்கு கடமையே கண்ணனு சாப்பாடை சாப்பிட இப்போ தான் ஜிமின் உங்களை அப்படியே ஓரக்கண்ணால் பார்க்குறான், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்படியே உங்களை அப்சர்வ் பண்ணுறான். நீங்கள் பாட்டுக்கு குனிஞ்ச தலை நிமிராமல் சாப்பிட்டுட்டே இருக்க, இவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி என்ன நினைக்கிறா,
எனக்கு கல்யாணம் பண்ணி நினச்சி பயப்படுறாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவனுக்கு திங்கிங். ஸோ உங்களையே தான் பார்த்துட்ருக்கான், அதை நீங்கள் கவனிக்கல, நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவனும் அப்படியே பார்த்துட்டு ஒரு வழியாக சாப்பாட்டு இதெல்லாம் முடிச்சதும் அடுத்த நிமிஷம், அம்மா பாட்டி பாப்பாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் திடீர்னு அப்படி கேட்கவும் பாட்டிக்கோ அது அப்படின்ட்டு பாட்டி திணறிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஃப்ரைடே பாஸ் அப்படின்ட்டு வரான். அவன் என்ன அப்படின்னு ஜிமின் பார்க்க அவன் காதுகிட்ட ஏதோ சொல்கிறான். அவன் சொன்னதை கேட்டதும் ஜிமினோட மூஞ்சி மறுபடியும் மாறுது. இவ்வளோ நேரம் இருந்ததெல்லாம் போய் அப்படியே மறுபடியும் கோல்டாக மாறும். அப்படியே வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்க. அப்போது நீங்களோ என்னாச்சு இவருக்கு, என்ன பிரச்சனை நடக்குது, ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருக்கும்போது இப்போ வெளியிலேருந்து ஒரு லேடி வாய்ஸ், அடே அப்பா இங்கே யாரையுமே காணோம், வீட்டில் யாருமே இல்லையோன்னு நினச்சேன், இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு டைனிங் டேபிள் வரைக்கும் அவங்க ஹால்லேருந்து பேசுறது கேட்குது நல்லாவே. யாரா அந்த புது வரவு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கா. அவங்களோ எல்லோரும் இங்கே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு வராங்க. ஜிமின் அவங்கள அப்படியே முறைச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த அம்மாவோ அப்படியே ஒரு திமுறான இதனோட, என்னப்பா ஜிமின் சித்தி சாப்பிட்ற நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளே வருது. அதான் கரடி மாதிரி வந்துருச்சே. நீங்களும் அந்த லேடியை பார்க்குறீங்க, பார்க்கும்போது நல்லா திமிரா ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கு, ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பீதி ஜிமினை பார்க்கும்போது இருக்குது. அதை வெளியே கட்டிக்காமல் அது சீன் போடுறது, அது முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியுது. எதுக்கு இவ்வளோ மேக்கப்பு, இப்படி ஆக்சசரிஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வினோத ஜந்துவை பார்க்குற மாதிரி அந்த அம்மாவை பார்த்துட்டுருக்கா. அந்த அம்மாவோ வந்துட்டு தப்பான நேரத்தில் தான் வந்திருக்கோங்கிறது தெரிஞ்சுமே வந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே ஹீன்னு இழிச்சிக்கிட்டு உள்ளே வருது. மீனோ என்ன முக்கியமான விஷயமா அப்படின்ட்டு அந்த அம்மாவை வாங்கன்னு வெல்கமும் பண்ணலை, எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு டேரெக்டாக போயிட்டான். ஸோ கேட்டவன் அப்படியே நிமிர்ந்து உட்காந்து ஸ்டைலாக கால் மேலே கால் போட்டு கம்பீரமாக உட்கார. அந்த இதில் நீங்கள் இந்த மனுஷன் என்ன இது பண்ணாலும் அழகாக இருக்குன்னு பேஹான வாயில் வாட்டர் ஃபால்ஸ் விழுக நீங்கள் அவனை பார்க்க. பட் அவன் எந்திரிச்சு அப்படியே நிமிர்ந்து உட்காந்து தோரணையில் வந்த பொம்பளைக்கோ மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது. தீ அப்படின்ட்டு ஏதோ தானாக வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி பீதி ஆகுது. அடுத்த நிமிஷம் அந்த பொம்பளைக்கோ செம்ம பயமாக இருக்குது. இருந்தாலும் அப்படியே ஜிமினை பார்க்காம அதை அவாய்ட் பண்ணி அப்படியே பாட்டி பக்கம் திரும்பி, அம்மா நான் தான் சொன்னேன்ல பாப்பா இப்போ நல்லா இருக்கான்னு, சொல்லி நீங்கள் அதுக்கு இங்கே வந்தீங்க? அது ஜிமின், நான் நைட்டு அம்மா பார்க்க போயிருந்தேன், அப்போ தான் பாப்பாவுக்கு அடிபட்டிருந்ததை சொன்னேன், ஆனால் அவள் நல்லா ஆயிட்டான்னு சொன்னேன், அது எதர்ச்சியாக தான், நான் ஒன்றும் வேணும்னு சொல்லலை, அப்படி இருந்தும் அவங்க பேத்தியை பார்க்கறதுக்காக இங்கே வந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த பொம்பளை இதையோ சமாளிக்குது. ஆனாலும் ஜிமின் அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, முறைச்சி பார்க்குறோம். அந்த பார்வையிலேயே இந்த பாக்கு அள்ளு இல்லை. ஆக்சுவலி இவங்க யாருன்னா ஜிமினோட சித்தி மீன்ஸ் ஜிமின் அப்பாவுக்கு வந்துட்டு சாரி ஜிமின் தாத்தாவுக்கு வந்துட்டு ஜிமின் அப்பா ஒரே பையன்தான், அதாவது லீகல் சைல்டு. இல்லீகலாக இன்னொருத்தவங்களுக்கு அவங்க இப்போ வந்திருக்காங்களா அந்த அம்மாவோட பையன் பிறந்திருப்பார். ஸோ அவருக்கு வந்துட்டு சரி ஒரு நேம் வச்சுக்கலாம், ஜார்ஜ்னு வச்சுக்கலாம். இப்போது ஜார்ஜ் அவரோட ஒய்ஃப் தான் வந்திருக்காங்க. ஜார்ஜ் எப்படின்னா இல்லீகல் சைல்டு. அது மட்டும் இல்லாமல் அப்பா இறந்து போகும்போது பையன் அப்படின்ட்டு யாரும் இல்லாதனால எல்லா சொத்துமே வந்துட்டு லீகலாக இவனுக்கு தான் போயிருக்கோம் ஜிமினுக்கு. ஆனால் ஜிமினுக்கு வந்துட்டு இறந்து போகிற நேரத்தில் தான் சித்தப்பான்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னே தெரிய வந்திருக்கும். அவரும் வந்துட்டு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பார் தாத்தாவும். ஆமாம் எனக்கு வந்துட்டு உங்கள் அப்பா மட்டும் இல்லை ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற மாதிரி லாஸ்ட்டாக சொல்லியிருப்பார். ஸோ ஜிமின் வந்து என்ன இருந்தாலும் தாத்தா கடைசி நேரத்தில் சொல்லியிருக்காரு. அதுக்காக வந்துட்டு அவரும் வந்துட்டு நல்லவர் அப்படின்னு நினச்சி தாத்தா வந்துட்டு பையனுக்கு எதுவும் பண்ணலையே அதனால் வந்துட்டு ஜிமின் கிட்டே சொல்லியிருப்பார். ஜிமினுக்கும் வந்துட்டு அவரை பார்க்கும் போதே சரியாக பட்டிருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல தாத்தா சொல்லிட்டாருன்னு விட்டுருப்பான். அப்போல்லாம் வந்து கம்பெனிக்குள்ளே வந்ததுமே வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு கொஞ்சம் கையாடல் பண்ண ஆரம்பிக்க அதெல்லாம் வந்து ஜிமினுக்கு தெரியாமல் இருக்குமா. ஸோ அவனை வந்துட்டு அடுத்தது அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுமே இதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் பக்கம் வர தேவையில்லை, உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பங்கை வந்து பிரித்து கொடுத்து அமுச்சிட்டு இதில் பிஸ்னஸ்லேயுமே வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவருக்கு கொடுத்துட்டு அப்படி தான் வந்து அவரை வெளியிலே தான் வச்சுருப்பான், வீட்டுக்குள்ளெல்லாம் வைக்காமல். ஸோ அவருக்கு வந்துட்டு கம்பெனி தான் கைவிட்டு போயிடுச்சு, அட்லீஸ்ட் இந்த பரம்பரை வீடாவது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு அடுத்ததான் இந்த வீட்டு மேலே ஒரு குறி. ஸோ வந்துட்டு எப்படியாவது ஜிமின்ட்டு ஏதாவது ஒன்று வாங்கணுங்கிற இதில் இருக்கார். ஜிமினுக்கு வந்து அந்த ஆளோட இன்னொரு முகம், அதாவது இந்த மாதிரி சொத்தை சுருட்டுறதான் மேட்ரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுதான் அவன் தள்ளியே வச்சுருக்கான். அவனுக்கு இந்த குழந்தை வந்தப்போ கூட டவுட்டு அவர் மேலே தான், அந்த ஆள் தான் ஏதோ வேலையை பார்க்குறாரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பான். பட் இது வேறு மாதிரி அப்படிங்கிறனால அவன் யோசனையோடையே அவரை விட்டு வச்சுருக்கான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படியே சித்தியை பார்க்குறான். ஓ நான் கூட சித்திக்கு மறுபடியும் இந்த வீட்டில் ஆட்சி பண்ணணும்னு ஆஸ்தை வந்துருச்சோன்னு நினச்சேன் அப்படிங்கிறான். பேசும்போது பார்க்கறதுக்கு சர்வசாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. பட் அதில் ஒரு எச்சரிக்கை இருக்குது, ஓ லிமிட்டில் இருந்தால் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் பாட்டிக்கோ 80 வயசுக்கு மேலே ஆச்சு, அவங்களுக்கு ஆல்ரெடி தாத்தா இறந்து போகும்போது
அவருக்கு இல்லீகலாக ஒரு சைல்டு இருக்குதுன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதையும் தாண்டி அந்த ஆள் வந்ததுலேருந்தே வந்து பாட்டிக்கு ஒரு வகையில் அந்த ஆள் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருப்பார். அதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு தான் ஜிமின் வந்து பாட்டியை நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பான். பாட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வயசாகிடுச்சுல, ஸோ எமோஷ்னலால் ரொம்ப இதாக அஃபெக்ட் ஆகுற மாதிரி எதையாவது சொன்னால் அவங்களுக்கு உடல் ரொம்ப வந்து முடியாமல் போயிடும். அப்படிங்கிறனால தான் பாப்பா மேலே அவங்களுக்கு ரொம்ப பாசம். ஏதாவது ஒன்று அவளுக்கு அப்படின்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அவங்க உடல்நிலை ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அவன் ஆக்சிடென்ட் ஆனது கூட சொல்லாமல் வச்சுருந்துருப்பான். இது போய் நைஸாக போட்டு விட்டுருக்கும். அவனுக்கு அந்த காண்டு செம்ம கடுப்பாயிடுறான். சித்தியோ அப்படியே அப்பாவே மூஞ்சி வச்சுட்டு, பாருங்கம்மா தம்பி ஏன் மேலே கோவப்படுறான், நான் என்ன உங்ககிட்ட வேணும் நான் சொன்னேன், அது ஏதோ வாய் தவறி தெரியாமல் தானே சொன்னேன், பாருங்கள் நான் வேணும்னே உங்களை ஏதோ தூண்டி விட்டுங்க நீங்கள் வர்றதுக்கு காரணங்கிற மாதிரி பேசுகிறான், நீங்களே சொல்லுங்கள் ஜிமின் கிட்ட அப்படின்ட்டு அப்படியே நல்ல பொம்பளை மாதிரியே பேசுது. நீ பாட்டியும் வந்துட்டு அது சரி சரி விடுப்பா ஜிமின், இப்போ என்ன என் பேத்தியை பார்க்க வந்தேன் அவ்வளோதானே, நீங்கள் 2 பேரும் இப்படியே பேசிகிட்டு இருந்தா பேத்தி எப்படி சரியாக சாப்பிடுவா, அவள் சாப்பிட்ற டைம், இப்போ இந்த மாதிரி பேசி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு அப்படியே பேச்சை மாற்றுது. இன்னும் அப்படியே பாட்டியை மாறிச்சு பார்க்க, சரி சரி விடுப்பா அப்படின்ட்டு பாட்டிக்கும் வந்துட்டு இப்போ வந்துட்ட வாமா வந்து சாப்பிடு அப்படின்னு கூப்பிட, இங்கே அந்த சித்திக்கும் செம்ம கடுப்பாக்குது. இந்த வீட்டில் ஆட்சி பண்ண வேண்டியவண்ணா என்னையே ஒதுக்கி வச்சுருக்கீங்களா, எல்லாம் இந்த பையனான இத்தனோட பையன் என் முன்னாடி எப்படிலாம் பேசுகிறான், என்னால் எதிர்த்து பேச முடியல, பெரிய மனுஷியாக இருந்து என்ன பிரயோஜனம், எதுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு, எல்லாத்தையும் மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அது உள்ளுக்குள்ளேயே கருவிக்கிட்டு அப்படியே சேர் எடுத்து போட்டு உட்காரம்மா அப்படின்ட்டு ரொம்ப நல்லவ மாதிரியே பேசுது. ஸோ அது உட்காந்துதான் அதுக்கும் வந்துட்டு பிளேட்டு அதெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அதை எடுத்துகிட்டு சாப்பாடெல்லாம் அப்படியே பார்க்குது. அப்போ தான் உங்களையும் கவனிக்குது. ஸோ ஜாய் பக்கத்தில் இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து இது அப்படிங்குது. அப்போ ஜிமினும் பாட்டியும் என்ன சொல்கிறதுன்னு அப்படியே வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. கரெக்டாக அப்போ அதுவே வந்துட்டு ஓ இதுதான் நான் கேள்விப்பட்ட அந்த நர்ஸு, ரொம்ப திறமையான ஒரு நர்ஸ் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அந்த பொண்ணை ஜாய் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும், ஜாய் பாப்பா கூட அந்த பொண்ணை அக்கா அக்கான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வரானும் கேள்விப்பட்டேன், அது இந்த பொண்ணு தானா அப்படின்ட்டு தானே கேள்விக்கிட்டு தானே பதிலும் சொல்லிக்குது. அவங்க கேட்டதும் அங்கே இருந்த ஃப்ரைடேவோ ஆமாம் மேடம் இவங்க தான், இவங்க பாப்பாவை பார்த்துக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ண புது நர்ஸ், இவங்க பேர் ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்ட்ரோ கொடுக்குறான். அவங்கள அப்படியே அந்த பொம்பளை பார்த்துக்கிட்டே ஹீரா ஹீரா அப்படின்னு 2 வாட்டி சொல்லி பார்த்துட்டு என்ன நினச்சிச்சோ திடீர்னு அந்த பிளேட்டில் அப்படியே அது கையில் ஃபோக் வச்சுருக்கோம், அந்த டொப்புன்னு போடுது. எல்லோரும் என்ன அப்படிங்கிற பார்க்க, ஃப்ரைடே உனக்கு எவ்வளோ தைரியம், இந்த வீட்டில் நீ வேலைக்காரன் தான், ஏதோ இது ஓ வீடு மாதிரி இந்த வீட்டோட சட்டத்திட்டத்தெல்லாம் மாத்திரியா, இது எப்பேற்பட்ட குடும்பம் எப்படியாப்பட்ட ஆள் எதுவுமே உனக்கு தெரியாதா, இல்லை ஓ இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, ஐயோ மேடம் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இது நான் பண்ணல அப்படின்ட்டு அவனுக்கு கரெக்டாக புரிஞ்சிச்சு அவங்க எதை வச்சு சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவனை சொல்ல, நீ என்னவே எதிர்த்து பேசிட்டியா, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சா, இந்த ஜிமின் விழாக்குள்ளே வந்துட்டு நீ எங்களையே எதிர்த்து பேசுகிற, உனக்கு யார் இவ்வளோ தைரியத்தை கொடுத்தது, நீ தான் ஓ இஷ்டத்துக்கு நடந்த ஆரம்பிச்சிருக்கே, எத்தனை நாளாக நடக்குது, எப்படி இந்த நர்ஸ் இங்கே நம்ம டைனிங் டேபிள்குள்ளே உள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோ காய்ச்சி மூச்சுன்னு கத்துது. அதுக்கும் அந்த ஆளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது பைத்தியமாட்ட கத்திட்டு இருக்கு. கத்துறதை பார்க்கும்போது அப்படியே பேய் மாதிரி இருக்கு. நீங்களோ யாருமா நீ திடீர்னு வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கோ மைண்டுக்குள்ளே வரதெல்லாம் இந்த அதுனா படம் ஜக்கம்மா படம், அந்த அனுஷ்காவோட படம் ஒன்று வரும்ல, அந்த படத்தில் கூட ஜக்கம்மான்னு அவளை சொல்லுவாங்க, அதில் ஒரு கிளவி ஒன்று வரும்ல அவனுக்கு அம்மாவா, அந்த மாதிரி இருக்குது இந்த பொம்பளை. ஸோ வாழ் கத்துது. பார்க்கும்போது உங்களுக்கோ அப்படியே வந்துட்டு யார் இவ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த பொம்பளையும் அவர்கிட்ட கத்திக்கிட்டு இருந்தது. அப்படியே இப்போ உங்கள் பக்கம் திரும்பி தம்மா நர்ஸ்னா நர்ஸ் வேலையை மட்டும் பார்க்கணும், பாப்பாவுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அப்படியே நைஸாக ஒட்டிக்கிட்டு ஒரவாடி இங்கே நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுது. உங்களையும் பார்த்து பாரு, இந்த வீட்டு பாட்டிக்கு தான் வயசாகிருக்கு, அவங்க இல்லைன்னா அடுத்து அந்த இடத்துக்கு நான் இருக்கேன், நான் இந்த வீட்டோட ஒழுக்கம் எதையும் மாற விட மாட்டேன், எங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அதுபடி தான் நடந்துக்கணும், நீ உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு நினைக்காத, புரிஞ்சதா, நீ நினச்சிட்டா இங்கே எல்லாம் மாறிடாது, இங்கேன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கா அப்படி இப்படின்னு அந்த பொம்பளை பாட்டு கத்துது. இருக்கோ யாருமா நீ பைத்தியமா, நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன், தேடி வந்து வம்பிழுக்கிற, நான் ஏதோ மக்களுக்கெல்லாம் தீங்கு செய்கிற தீவிரவாதி நினச்சி இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கு இந்த அம்மா, சரணா பைத்தியம் போல் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கோ நான் சாப்பிட வந்தது குத்தமாடா, ஏன்டா இப்படி என்னை படுத்துறீங்கிற மாதிரி இருக்குது, இப்போ நான் என்ன கொலை குத்தம் பண்ணிவிட்டேன் இந்த அம்மா கத்துது, சாப்பிட்றதா எந்திரிச்சு போகிறதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முழிக்க. பாப்பாவும் அப்படி தான், ஜோயோ இங்கே நடந்த பிரச்சனையில் அவ்வளோ திடீர்னு இந்த அம்மா காட்டு கற்றுக்கத்த பயந்து போய் அப்படியே பேன் பார்த்துட்ருக்கா, வாயில் இருக்க சாப்பாடு அப்படியே இருக்குது, அதை ஜூய் பண்ண கூட இல்லை பாப்பா, அப்படியே வச்சுட்டு அவ்வளோ பார்த்துட்ருக்க. இங்கே ஜிம்மினுக்கோ இதுக்கு மேலே அமைதியாக இருக்கும்ல. ஸோ
நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா இல்லை இன்னும் எதுவும் பேசணுமா அப்படின்னு கடுப்பில் கத்துறான். உடனே சித்தியோ, இங்கே பாருப்பா ஜிமின், எனக்கு புரியுது, இப்போ நான் பேசுனதுலாம் உனக்கு உடன்பாடு இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனால் உன் தாத்தா இருந்த வரைக்கும் இந்த வீட்டுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருந்துச்சு. அந்த ரூல்ஸை நம்ம மதித்து தான் ஆகணும். நான் இருக்கிற வரைக்கும் அதை கடைப்பிடிச்சே தான் ஆகணும். நான் அப்படி தான் சொல்லுவேன். அவர் போயிட்டாருங்கிறதுக்காக அதெல்லாம் கடைப்பிடிக்காம விட முடியுமா? நமக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அதேபடி இவ ஒரு சாதாரண நர்ஸ், நம்ம வீட்டு டைனிங் டேபிளுக்குள்ளே இவ எப்படி வரலாம் அப்படின்ட்டு அந்த அம்மா கத்துது. உங்களுக்கும் அந்த அம்மா பேசுனது செம்ம கடுப்பாக்குது. அதுக்கு மேலே அங்கே உட்காரத்துக்கும் உங்களுக்கு முடியல. ஸோ ஜிமின் ஏதோ சொல்ல வாய எடுக்க டக்குன்னு நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்க்குறான். உங்களுக்கோ இப்போதைக்கு இங்கேருந்து போனால் போதும், அவங்க குடும்ப பிரச்சனை, இதில் போய் நம்ம எதுக்கு மூக்கம் நுழைச்சிக்கிட்டு. ஆனாலும் இந்த மாதிரி ரொம்ப ஓவராக பேசுது. இதுக்கு மேலே உட்காந்து திங்கிறதுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கேவலமான வேலை அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே அந்த அம்மாவை பார்க்குறீங்க. அடுத்து அப்படியே ஜிமினையும் அந்த பாட்டியும் பார்த்து, ஜிமின் சார், பாட்டிமா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அங்கே நிற்காம அந்த ரூம்லேருந்து வெளியாகிறீங்க. அந்த ரூமை விட்டு தாண்டல டக்குன்னு வந்து அந்த கிளவி ஒன்று வந்துச்சுல, அது வந்து டக்குன்னு குறுக்க நிற்கிது. ஸோ அவனோட சித்தி, நீங்களோ இந்த அம்மாவுக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஹே எங்கே நீ பாட்டுக்க போகிற? நீ வந்தது குழந்தைய கவனிச்சிக்கிறதுக்கு, குழந்தை இன்னும் சாப்பிட்டே முடிக்கல, அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடாமல் நீ பாட்டுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா விடாமல் கத்துது. இருக்கோ அந்த அம்மா சொன்னதில் உடன்பாடு இல்லை, கடுப்பாகுது. நான் நர்ஸ் ஆயா கிடையாது அப்படின்னு சொல்ல உங்களுக்கு வாய் வருது. இருந்தாலுமே குழந்தை வந்துட்டு உங்கள் மேலே பாசமாக இருக்கனால அது உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு உங்களுக்கே புரியுது. ஆமாம் இல்லை, நம்ம சாப்பிடாட்டி பரவாயில்ல, குழந்தை சாப்பிட்டுட்ருக்கா, அவளை சாப்பிட வச்சுருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த அம்மாட்ட எதுவுமே பேசாமல் டக்குன்னு போய் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கோ அப்படி வா வேலைக்காரங்கண்ணா, நான் சொன்னதை கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு கர்வமாக அப்படியே வந்துட்டு ஸ்லோ மோஷனில் வந்து அப்படியே சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டு, ஆமாம் 2 நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன், ஒருத்தி இங்கே இருக்கா, இன்னொருத்தி எங்கே அப்படிங்கிற மாதிரி. அந்தம்மா ஒரு பழம் இங்கே இருக்குது, இன்னொரு பழம் எங்கேங்கிற மாதிரி அப்படியே அந்த டைனிங் ஹாலு எல்லாத்தையுமே வந்துட்டு நோட்ட வேண்டியது. அந்த வீட்டை பார்க்க பார்க்க அதுக்கு சலிக்காது. அந்த வீட்டு மேலே அதுங்களுக்கு புருஷனுக்கு போனாடிக்கு ஒரு கண் இருக்குதான். நம்ம மனசுக்குள்ளேயோ நம்மளும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தான், ஆனால் நம்ம மட்டும் நார்மலான ஒரு வீட்டில் இருக்கோம், இவன் மட்டும் இவ்வளோ பெரிய இடத்துல, இவனும் என் பொண்ணு மட்டும் இருக்காங்க, அதுலேயும் இப்போ நர்ஸாக வந்தவங்களாம் கூட உள்ளே இருக்காங்க, ஆனால் எங்களுக்கு அனுமதி இல்லையா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அவ்வளோ காண்டு. இப்போ அங்கேருந்து மேனேஜரோ, மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பணிவோடு அப்படியே வந்துட்டு, மேடம் அது இப்போது இருக்கிற நர்ஸ் வந்துட்டு இவங்க தான் டியூட்டியில் இருக்காங்க, ஹீரா, இவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நர்ஸ் இருக்காங்க, அவங்க பேர் ஈவா, அவங்க வந்துட்டு இவங்க ஏதாவது வேலையாக இருக்கும்போது குழந்தைய அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் சொல்லி முடிக்க, ஓஹோ அப்படின்ட்டு அந்த அம்மாவும் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு தாத்தா கிடையாது, அது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கு வயசாகிடுச்சு, ஜிமினுக்கும் ஒய்ஃப்னு யாரும் இல்லை, ஸோ அதனால் இந்த இடம் எனக்கு தான், நான் தான் இங்கே அதிகாரம்லாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கேட்டா உட்காந்துட்டு, சரி போய் எனக்கு ஒரு பவுலில் சாப்பாடு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த மேனேஜரோ குடுக்குடுன்னு ஓட, ஏய் மேனேஜர் நில்லுப்பா, ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் பக்கம் திரும்பி, ஹீரா ஓன்ட்ட தான் சொல்கிறேன், போ எனக்கு போய் ஒரு பவுலில் சாப்பாடு எடுத்துருவா அப்படிங்கிறது. அந்த பொம்பளை அப்படியே பாப்பா விட்டுட்டு அந்த பொம்பளையை பார்க்க, என்ன அப்படி பார்க்குற, இந்த வீட்டில் வேலைக்கு இருக்கிறேன்னா நீயும் இந்த வீட்டில் வேலைக்காரங்க தானே, அப்போ எனக்கு ஒரு கப்பில் சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும், நீ குறைஞ்சி போயிட மாட்டியே, போ அதில் ஒன்றும் நீ தேஞ்சு போயிட மாட்ட, சம்பளம் வாங்குறல்ல, நீயும் வேலைக்காரி தான், போய் ஒரு பவுலில் எனக்கு சாப்பாடு எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அதிகாரம் பண்ணுது. பொம்பளைக்கோ இந்த சூனியாக்கார கிழவிக்கிட்ட என்னால் மல்லு கட்ட முடியாது, அதே மாதிரி இவருக்கான ஜிமின் அவன்கிட்ட என்னால் வாயை திறக்க முடியாது, இப்போதைக்கு எனக்குன்னு மாட்டியிருக்க ஒரே அடிமை நீ மட்டும்தான், வசமாக வந்து சிக்கியிருக்க, இதுக்கப்புறம் உன்னை நான் வச்சு செய்வேன், உன்னையும் விட்டுட்டா அப்புறம் நாளில் கவலைப்படணும், இருக்கிற போகிற பக்கம் பார்த்தா நீ இந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிடுவப்பில் இருக்கு, அப்படிலாம் விட மாட்டேன், உன்னையே என் காலுக்கு கீழேன்னு ஒவ்வொரு நேரமும் நான் செஞ்சு காமிச்சிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கோ செம்ம கிடப்பாக்குது. இந்த பொம்பளை என்ன நினச்சிருக்கா, நான் நர்ஸு ஒன்றும் ஆயா கிடையாது, என்னமோ வேலைக்காரங்க மாதிரி அத்தனை வேலை வாங்குறா, ஆனாலும் பரவாயில்ல, சரி இப்போ என்ன ஒரு பவுலில் சாப்பாடு இதை குழந்தை கொடுக்கறதுல என்ன வரப்போகுது. அந்த அம்மாவை பாரு, வயசானாலும் எப்படி நடந்துக்கிறாங்க, இது இவருக்கானே கொஞ்சம் ஓவராக பேசுவான், ஆனாலும் நல்லவன் தான், ஆனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத அந்த பொம்பளை அப்படின்ட்டு அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு அது மனுஷி மாதிரி இல்லை, ஒரு சாத்தா மாதிரி உங்கள் கணக்கு தெரியுது. ஆளையும் மண்டையும் பாரு வந்துட்டான். சரி இங்கே யாருமே இல்லைன்னு நினச்சிக்குவோம், இதையே அவமானமாக நினைக்கணும், ஒரு சாப்பாடு தானே போட்ட பிச்சைக்காரங்களுக்கு போகிற மாதிரி நினச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிக்கிட்டு போய் ஒரு பவுலில் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. வந்துட்டு ஒரு பவுலில் அவங்களுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து, இந்தாங்க மேடம் அப்படின்னு வச்சுட்டு நக்கரை போக்க, நில்ல என்ன நீ பாட்டுக்கு போனால் என்ன அர்த்தம், இப்போ என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, போய் இன்னொரு பவுலில் எனக்கு சூப் எடுத்துருவா அப்படிங்குது. ஆஹா சார் தான், அப்போது இது இன்றைக்கி முடிய போகிறதில்ல, இது வேணும்னு தான் பண்ணுது, வர்ற ஆத்தத்துக்கு இந்த சாப்பாடு அப்படி தலையில் கொட்டணும் போல் இருக்குது, பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆடுதுன்னு, எதுக்கு உனக்கு இதுக்கெல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அங்கேருந்து,
இருங்க மேடம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு கிச்சனுக்குள்ளே மறுபடியும் போகிறீங்க. ஸோ இதெல்லாம் ஜிமினும் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கான். அவனும் உங்களோட ஒவ்வொரு அசைவும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். உங்கள் முகம் மாறுறது, நீங்கள் பல்ல கடிச்சிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது எல்லாத்தையும் ஜிமின் கவனிக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வேலையை விட்டு போகணும்னு சொல்லும் போது நீங்கள் எப்படி கத்தி ஆக்ரோஷமாக ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, அதுவும் இல்லாமல் ஈவா மூஞ்சில் வந்துட்டு ஹாட் வாட்டர்லாம் ஊற்றி விட்டீங்கல்ல, அப்படி நீங்கள் இருக்கிற ஆள் இப்போ இந்த பொம்பளை இவ்வளோ படுத்தும் போது ஏன் அமைதியாக அந்த பொம்பளை சொல்கிறதெல்லாம் சரிங்கன்னு ஜிமின் நினச்சா அவள் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டான்னு சொல்லி நிறுத்த முடியும். ஆனால் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு அவனும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக அவன் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் உள்ளேருந்து சூப் எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க மேடம் சூப் அப்படின்னு வச்சுட்டு நகர அந்த பொம்பளையோ திடீர்னு கத்த ஆரம்பிக்குது. ஏய் என்னது இது இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நீங்கள் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பொம்பளை சொன்னதும் டக்குன்னு திரும்பி இருப்பீங்க. அதுக்குள்ளே அந்த பொம்பளை அந்த பவுலில் உள்ளதை அப்படியே உங்கள் மேலே விசிறா. ஸோ சூடாக அந்த சூப் அப்படியே உங்கள் மேலே கொட்டுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு கண்ணை மூடிட்டு நிற்கிறீங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு உருவம் அப்படியே எடுத்து நெஞ்சோட அணைச்சி பிடிச்சிக்குது. வேறு யார்? நம்ம ஜிமின் தான். புயல் வேகத்தில் டக்குன்னு வந்து உங்களை இழுத்து நீங்கள் கூட பார்த்து சுதாரிக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான், இதுக்கு மேலே கொட்டிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நகராமல் நின்றுருப்பீங்க. ஆணி அடித்த மாதிரி சடனாக நடந்ததும் மூளை வந்துட்டு வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கோம். பட் ஜிமின் அப்படி இல்லை, டக்குன்னு பாஞ்சு வந்து உங்களை அப்படியே இழுத்து தன்னோட நெஞ்சில் சாய்ச்சிக்கிட்டு அப்படியே முதுகு காட்டி நிற்க சூப் ஃபுல்லாக அவனோட முதுகில் தான் கொட்டுது. ஸோ அந்த பொம்பளையோ ஐயோ அப்படின்ட்டு சித்தியோ இப்போ பயப்படுது. அது நான் ஹீரோ மேலே தான் கொட்டோன்னு நினச்சேன், ஓ மேலே கொட்டிடுச்சு ஜிமின் அப்படின்ட்டு பதறுது. பென் சைடு ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சு போச்சு. அவனும் அப்படியே உங்களை பத்திரமா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு உங்களை விட்டுட்டு அப்படியே திரும்புகிறான். அவன் பார்வை கொடூர சாத்தா மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு டெரராக பயபல லுக்கு விட இங்கே அந்த சித்திக்கோ நடுங்கி போகுது. அது ஜிமின் நான் வேணும்னு பண்ணலை அப்படின்ட்டு பதறுது. ஜிமினும் அப்படியே பாஞ்சு போய் அந்த பொம்பளைய அப்படியே ஒத்த கையில் அப்படியே மேலே அப்படியே தூக்குறான். அந்த பொம்பளை அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அதோட அப்படியே வந்துட்டு கழுத்து நெரிக்கிற சவுண்டு தான் வெளியே கேட்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. கண்ணாமணிலாம் வெளியில் பிதுங்கி வந்துட மாட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவனும் அப்படியே தூக்கி பிடிச்சி நிறுத்திட்டுருக்கான். அப்படியே ஜிமின் அந்த பொம்பளைய என்னை பார்த்தா எப்படி தெரியுது, பொம்பளைங்களை அடிக்கக்கூடாதுங்கிற கொள்கையோடு வாழ்கிறவன் தானா? ஆனால் உங்களை மாதிரி ஆள் இந்த மாதிரி பண்ணும்போது என் கொள்கையிலேருந்து நான் மீறுற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே இங்கே வந்து இந்த அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து டக்குன்னு கையெடுக்க அந்த பொம்பளை தொப்புன்னு விழுக்கிறது ஒன்றும் அந்த அவன் வந்து கண்ணாடி பவுலில் தான் வந்துட்டு நீங்கள் சூப் கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த பவுலில் தான் வந்துட்டு அது கீழே போட்டிருக்கோம். ஜிமின் மேலே வந்துட்டு சூப்பை கொட்டினதும் பயத்தில் அவன் திரும்பினதும் கீழே போட்டிருக்கோம். அது உடஞ்சி அப்படியே சுக்கலாக கிடக்கு. அது மேலேயே அந்த பொம்பளை டப்புன்னு விழுந்துடுது. அது பின்பக்கம் நல்லா ஏறிடுது. ஸோ அதுவா அப்படின்னு கத்துது. பட் யாருமே அதை கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல. இப்போ பாட்டியோ ஜிமின் கண்ணா உனக்கு பின்னாடி முதுகு என்னப்பா ஆச்சு, முதுகில் சூடான சூப் கொட்டி இருக்குப்பா, உடனே டாக்டரை வர சொல்லுப்பா அப்படின்னு ஃப்ரைடேவை டாக்டருக்கு கால் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி படப்படன்னு பேச அவங்களோட வாய்ஸை கேட்டு தான் சுயநினைவுக்கே வரீங்க. இவ்வளோ நேரம் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்திருப்பீங்க. திடீர்னு இந்த மனுஷன் எங்கேந்திர வந்தான், எனக்கு எப்படா வந்து அப்படியே சொல்லட்டி பிடிச்சான், இந்த சூப் கொதிக்க ஏன் மேலே கொட்ட வேண்டியது அவன் மேலே வாங்கிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியத்திலே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மனசுக்குள்ளே இவ்வளோ நாளாக நீங்கள் நினச்சது என்ன, ஜிமினுக்கு வந்து அவங்கள பிடிக்கல, அதனால தான் வந்துட்டு சரியோ தப்போ யார் பக்கம் தப்பு எதுவுமே பார்க்காம வேலையை விட்டு கூட தூக்குனா, இவெல்லாம் என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளோ நாள் நினச்சிட்ருக்க. ஆனால் இன்றைக்கி பண்ண செயலோ அப்படியே உங்களுக்கு மெய் மறந்து போச்சு. எங்கே இந்த வானத்துலேருந்து திடீர்னு குதிச்சு வந்து அப்படியே என்னை காப்பாற்றின தேவதூதம் போல் இவன் எப்படி வந்தான் அப்படின்ட்டு அப்படியே மெய் மறந்து நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ பாட்டி சவுண்டோட தான் அப்படின்னு பார்க்குறீங்க. எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜிமின் முதுகில் உங்களுக்காக அவன் வந்துட்டு வாங்கிக்கிட்ட சூப்போட ஹீட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தோண உங்களுக்கு நெஞ்சுக்குள்ள இங்கே வலிக்குது, ஏதோ பண்ணுது, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே பார்க்குறீங்க. ஜிமினோ பாட்டி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் சரியாயிரும், எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, அதெல்லாம் டாக்டர் இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அதுக்கப்புறம் அங்கே நிற்கவே இல்லை. கடனை அப்படியே ஸ்டெப்ஸில் அவனோட ரூமுக்கு போக நீங்களும் ஏதோ மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி ஜிமின் பின்னாடியே நீங்களும் போகிறீங்க. அதுவும் சும்மா ஒன்றும் இல்லை, மெடிக்கல் கிட்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு தான் போகிறீங்க. படப்படன்னு அவன் ரூம் வாசல் வரைக்கும் வந்து உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு ஏதோ தடுக்குது, ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு, மெடிஷன் தானே கொடுக்க வரும் அப்படின்ட்டு நீங்கள் டோரை நாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டோர் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்களும் டக்குன்னு
ஜிமின் நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரீங்க. இங்கே உள்ளே வரவும் கரெக்டாக வந்துட்டு ஜிமினும் ட்ரெஸ்ஸை கழட்டி நிற்கவும் கரெக்டாக இருக்குது. ஸோ உங்கள் சவுண்ட் கேட்டு அப்படியே அவன் திரும்பி நிற்க அப்படியே ஸ்பேர் பாடியாக பார்க்குறீங்க. அப்படியே பயபில்ல வெளின்னு பிடிச்சி வச்ச மாவு கொல்கட்டையாட்டு இருக்கான். அங்கங்கே படிக்கட்டு மாதிரி அப்படியே வந்துட்டு வச்சுட்டு அப்படியே ஒரு அழகனுக்கான அத்தனை அம்சமும் பயப்பிலைக்கு இருக்குது. ஸோ நீங்களும் சொக்கி போய் அவனை பார்த்து நிற்க ஜிமினோ கையை கட்டிட்டு உங்களே தான் பார்த்துட்டு இருந்தவன் நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துருக்க. என்ன பார்த்து முடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறான். டக்குன்னு நீங்கள் இப்போ தான் அப்படியே சுயநனுக்கே வரீங்க. சே அந்த மனுஷனே பார்த்து சொல்கிற அளவுக்கு இப்படி அடி கேவலமாக சைட் அடிப்பேன் அப்படின்ட்டு. அது ஜிமின் சாரி, என்னால் தான் உங்களுக்கு அதாவது அவங்க என் மேலே கொட்ட வந்தது தான் உங்கள் மேலே கொட்டிடுச்சு. அதுக்கு தான் உங்களுக்கு மெடிசன் கொண்டு வந்திருக்கேன். நான் அதை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் அந்த சூப்பை வந்துட்டு கொதிக்கலாம் கொண்டுட்டு வரல. அது வந்துட்டு நார்மல் சாப்பிட்ற ஹீட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே வந்துட்டு ஷர்ட்டில் கொட்டினா வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து காயமாகும்ல, அதுக்காக வந்துட்டு மெடிசன் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அதான் ஜிமின் வந்துட்டு கீழே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு சூடாக ஒரு பொருள் பட்டு இருந்துச்சுன்னா முதுகு எந்த அளவுக்கு ஆகும் ஒரு நர்ஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலே வந்துட்டு நீங்கள் அவன் பேச்சை கேட்காம எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்க ஜிமினோ எது நீயா அப்படின்னு கேட்குறான். அவன் எந்த மீனிங்கில் கேட்டாத்துல நீங்களோ உங்களை சந்தேகப்படுறான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. டக்குன்னு நீங்கள் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நான் அரைகுறை வைத்தியம்லாம் கிடையாது. நானும் கரெக்டாக தான் எல்லாத்தையும் படித்தேன். என்ன கொஞ்சம் லேட்டாக அவ்வளோதான். மற்றபடி எனக்கும் நல்லா எல்லாம் தெரியும். நான் நர்ஸ் தான் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. அதாவது உங்களுக்கு அவனோட பார்வை உங்களை சந்தேகப்படுற மாதிரி ஐ மீன் இவன் ஒரு முழு நர்ஸே இல்லை, இவன் நமக்கு ட்ரீட் பண்ண போகிறாளா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறதா நீங்கள் நினச்சிக்கிறீங்க. பட் அவனும் உங்களே பார்த்துட்டு இருக்க. உங்களுக்கு டக்குன்னு இப்போ தான் ஐயோ அவசரத்தில் நீ வா போன்னு பேசிட்டோமோ அப்படியே திரு முழிக்கிறீங்க. வந்துட்டு நான் ஒரு நர்ஸ் அவ்வளோதான், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்ல எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. பட் ஜிமினோ அவன் பார்வையை மாற்றாமல் இன்னும் உங்களை முறைச்சி பார்த்துட்டே நிற்க உங்களுக்கோ கீழே நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ எப்படி அது பொம்பளையே பிடிச்சிருந்தோம் அதெல்லாம் நினைப்போற. ஆத்தி நீலாம் நர்ஸான்னு சொல்லி நம்மளையும் அப்படியே நிறுத்தி செவுத்தில் ஆணி அடிச்சிருவானோ அப்படிங்கிற பயம் வருது. ஸோ அதையும் தாண்டி அப்படியே ஜிமின் பார்வையை தவிர்த்து கீழே வந்தா அவனோட ட்ரெஸ்ஸு ஐ மீன் ஷர்ட் இல்லாத அப்படியே ஸ்பேர் மாதிரியே பார்க்கும்போது உங்களுக்கும் ஷை ஆகுது. ஸோ டக்குன்னு திரும்பி நினைக்கிறீங்களோ அப்படியே நின்றுட்டு அது சரி இப்போ இதுக்கு நம்ம அவர் பின்னாடி வந்தோம், அந்த வேலையை விட்டுட்டு நம்ம கண்டதை பண்ணிட்டுருக்கோம். ஐயோ ஹீரோ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், சைட் அடிக்காதடி சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே டக்குன்னு திரும்பி அப்படின்னு மூச்சு இழுத்து விட்டுட்டு கடற்கடை அவன் கிட்டே வந்து திரும்பி நில்லுங்க, எப்படி இருக்குது எதுவும் காயமாயிருக்கா அப்படின்னு பார்த்து நான் மெடிசன் போட்டு விட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினியே பார்த்துட்ருக்கீங்க. பட் ஜிமினோ அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்கானே தவிர திரும்பியே நிற்கலை. மனுஷன் எதுவும் பேசவும் இல்லை. ஆனால் பார்வை மட்டும் உங்கள் மேலே அப்படியே இருக்குது. உங்களை அப்படியே அவன் பார்க்கறதுக்கு சாதாரணமாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் பயங்கர கோல்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ரூம்லேயே அப்படி ஒரு நிசப்தம். ரெண்டு பேரும் நீங்கள் அதை சொன்னதுக்கப்புறம் அவன் திரும்புவான்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. பட் அவனும் எந்த ஒரு ரியாக்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே தான் நின்றுட்டுருக்கான் அமைதியாக. ரொம்ப நேரம் ஒரு சைலண்ட் அந்த ரூம்குள்ளே. அப்படியே பார்த்துட்டு இருந்தவனும் நீங்கள் வந்துட்டு அவனோட ஹைட்டு நம்ம மேட்ச் பண்ண முடியுமான்ட்டு நின்றுட்டு எக்கி பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு சிரிப்பு வருது. ஸோ டக்குன்னு அவன் திரும்பி நிற்க நீங்களும் அவன் சடனாக திரும்பவும் ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டு அப்படியே பார்க்குறீங்க. இப்போ அவனோட முதுகை. ஸோ முதுகில் சூப் கொட்டின இடத்துல வந்துட்டு அப்படியே அந்த இடம் வந்து நல்லா ரெட்டாக இருக்குது. ஆள் நல்லா ஒயிட்டாக இருக்கனால அந்த இடம் அப்படியே செவந்து போச்சு. நல்ல வேலை வந்துட்டு அது கொப்பளிச்சுலாம் போக்கலாம் அந்த மாதிரிலாம் ஆகலை. லைட்டாக மட்டும் வந்துட்டு ரெட்டாக இருக்குது. ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுது எப்படியும் ஊற்றும் போது சூடாக இருக்கலாம், அந்த எரிச்சல் இருக்கும். ஆனால் இத்தனையும் அடக்கிக்கிட்டு அங்கே வந்துட்டு பேசியிருக்கான். அதையும் தாண்டி வந்து அதெல்லாம் எதுக்கு பண்ணான் அப்படின்னா பாட்டி வந்துட்டு பாவம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்கள. ஸோ அவங்க வந்து இவனுக்கு ஏதோ ஒன்றுனா பயந்துருவாங்கங்கிறதுக்காக பல்ல கடிச்சு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது புரியுது. ஸோ உங்களுக்கு மீறி நீங்கள் பாட்டம் ஆஃப் ஹார்ட்லேருந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் லைட்டாக அப்படியே தலையை திருப்பி ஓரக்கண்ணால் உங்களை பார்க்குறான். நீங்களும் வந்துட்டு அப்படியே அது நான் மருந்து போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவனும் முதுக பார்த்து முடிச்சாச்சா அப்படின்னு நான் மறுபடியும் கேட்குறான். ஐயோ அப்படின்ட்டுருக்கு. இல்லை அது சாரி அப்படின்ட்டு டக்குன்னு போய் நீங்கள் இப்போ மெடிசனை கையில் எடுக்க அவனும் வந்துட்டு அப்படியே சோஃபாவில் குப்பரை படுத்துக்கிறான். நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. தெரியாதனமாக இந்த டாஸ்க்குக்கு ஒத்துக்கிட்டோமோ, இப்போ எப்படி இதை போடுறது அப்படின்ட்டு சரி வந்துட்டோம், ஒரு நன்றியாவது இதை செஞ்சே தான் ஆகணும் அப்படின்ட்டு கிட்ட போகிறீங்க மெதுவாக.
ஆயில்மெண்ட்டை கையில் எடுத்து உங்கள் விரல் அப்படியே கையெல்லாம் நடுங்குது. அவன் முதுகில் அதை போடுறதுக்குள்ளே உங்களுக்கு அத்தனை நடுக்கம். இப்போ போட போறியா இல்லையா அப்படின்னு அவன் கேட்டதும் இதோ இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக உங்களை திடப்படுத்திக்கிட்டு அப்படியே போட்டுடி இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை பண்ண மாட்டேன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி சைட் அடிக்காத மருந்து போடுற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு மைண்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு திட்டி அப்படியே வந்து ஒரு வழியாக அவன் முதுகில் உங்கள் கை வச்சு அப்படியே போடுறீங்க. கையெல்லாம் நடுங்குது, இருந்தாலும் வந்து மருந்தை போட்டு முடிச்சிட்டிங்க. ஸோ அப்போ உங்கள் மண்டக்குள்ளே இன்னுமே வந்து ஒரு கொஷின் ஓடிக்கிட்டே இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு ஜிமினை பற்றி நல்லாவே தெரியுமே. அவனுக்கோ அவங்களும் பிடிக்கல, வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு அவனுக்கு பிடிக்கல. அப்படிங்கும்போது எப்படி ஒரு மனுஷன் என்னை காப்பாற்ற முடியும்? அதுவும் அந்த சூப் எவ்வளோ சூடாக இருந்துச்சுன்னு தெரியும். நானும் அப்படியே பேனை பார்த்த வேகத்தில் நகராமல் நின்றுட்டேன். இந்த மனுஷன் எப்படி குறுக்க வந்தார் எப்படி அப்படின்னு உங்களால் எப்படி யோசிச்சோம் ஒன்றும் புரியாமல் இதுக்கு மேலே முடியாதுடா மண்டை குழம்பி செத்துருவேன் அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு அவன்கிட்டே கேட்டுறீங்க. அது நீங்கள் எப்படி கரெக்டாக குறுக்க வந்தீங்க? அதே என்ன நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்ட்டு உங்கள் மண்டக்குள்ளே ஓடிட்டுருக்க கேள்வியை டப்புன்னு போட்டு உடச்சிடுறீங்க. ஜிமினா இவ்வளோ நேரம் குப்புறப்படுத்திட்டு இருந்தவன் டக்குன்னு எழுந்து உட்காரான். ஆக்சுவலி அவன் நினச்சதோ இதை கேள்வியை மட்டும் கேட்டுறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பான். பட் நீங்களும் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கனால இதுக்கு மேலே முடியாதுடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வாய் விட்டே கேட்டுறீங்க. அவனுக்கோ என்ன சொல்கிறது இல்லை. டக்குன்னு அவன் அது என்ன இருந்தாலும் என் வீட்டில் வேலை பார்க்குறவங்க, நீங்கள் உங்களோட பாதுகாப்பு எனக்கு முக்கியம், அதுக்காக மட்டும்தான். ஏன்னா என் சித்திக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களெல்லாம் சீண்டி அவங்கள கஷ்டப்படுத்துறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்ன தான் இருந்தாலும் நீங்களும் மனுஷங்க தானே, சம்பளம் வாங்குவீங்கிறதுக்காக உங்களை அப்படிலாம் நடத்தக்கூடாது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அசால்ட்டா நீ வேலை பார்க்குற அதனால ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கோ அப்படின்னு அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேசலை. அவனுக்கு ஷர்ட் ஒன்று எடுத்து கேட்குறான். ஸோ நீங்கள் வந்துட்டு கபோர்ட் சைட் போகிறீங்க. வந்து ஐயோ டேடி ஷர்ட் இல்லாமல் இருக்காரு, ஷேம் ஷேம் பப்பி ஷேம் அப்படின்னு டோர்கிட்ட நின்று பேபி கத்துறான். நீங்களும் ஐயோ அப்படின்னு அப்படியே பார்க்க ஜிமினும் உங்களே பார்க்குறான். இதோட இந்த பாட்டு இது நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டை பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.